ஓகே கைஸ், ஆல் செட் நம்மளுடைய தாரா. ஸோ அந்த நியூஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை பற்றி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு ரொம்ப டைட்டாக இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை. ஓ மை காட், காட்டத்தை எதனா ஆரம்பிச்சிச்சா என்ன இங்கே? ஸ்பானியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கைட்டி வந்து ஹெலிகாப்டர் வச்சுக்க போகிறேன். பிகாஸ் ஸோ பைக்குடைய வெயிட் மட்டும் இருந்ததுன்னா வந்து பிரச்சனை இல்லை. இதுடைய வெயிட்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப பெரிய தலைவலியாக ஆகும். ஓகே கைஸ், ஆல் செட் நம்மளுடைய தாரா. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து தாங்க நினைக்கிறேன். 360 டிகிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஸோ தட் ஃப்ளைட்டில் பறக்கும்போது வந்து செம்மையாக ஒரு ஆங்கிள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி கட்டிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும் வீட்டில். ஆனால் இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஃபுல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மட்டும் உள்ளக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் வெயிட். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னியோட வண்டி எடுக்கிறாங்களா என் வண்டி எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. லாங்காக இருக்குது இல்லை, ரோப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லாங்காக இருக்குது. ஸோ இது பாருங்க. ஸோ இட் வில் பி டபுள்ட் ஆர் இட் வில் பி a single rope? This is a white bearing single rope, yeah. Okay, so 100 footer. Right, come this way. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ரோப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க போகிறாங்க. அங்கே எனக்கு பக்கம் பக்கம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் வண்டியை தான் தூக்குறாங்க. ஸோ 5 மைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியாது. நான் என்ன நினச்சேன்னா பைக் அப்படியே வந்து ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கும்போது ட்ரோனில் கேப்சர் பண்ணிட்டே போகலான்னு எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அந்த மாதிரி எடுத்தால். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி எடுக்க முடியாது அடுத்த 5 மைல்ஸ்க்கு. ஸோ எனக்கு அங்கேருந்து போயிட்டோன்னா அதுக்கப்புறம் கேட்போம். Is it okay to take it from the dropping point? Yeah. From there I can take the drone, right? Drone shot? It's not nearby the thing. It'll be far away. It won't come near. Yeah, we'll just make sure I know where it is. Yeah. If you want to put it up and send it to the east of where we come in. Yeah. Like when we land, we'll land like that. Just keep it that way and don't come near me. Yeah, that will work. Yeah. So, fine. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வரும்போது நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் திஸ் பைக். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னியோட பைக் தான் போகுது. அண்ட் சன்னியும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். சன்னிக்கிட்ட வந்து நான் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து அனுப்புகிறேன். பட் நீ அப்போ எடுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம வந்து டேக் ஆஃப் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 360 டிகிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம டேக் ஆஃப் நம்ம எங்கேருந்து ஷூட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஷூட் பண்ணுமோ அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கணும்னு இருக்கேன். அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்ஸ் அங்கே போய் சேஃபாக சேருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறாங்களாம். ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னு சொல்லிட்டு பண்ணணும். அதுக்கப்புறமா தான் டிசைட் பண்ணணும். நான் கட்டியிருக்கிறது வந்து தாங்க அதனே தெரியல 360 டிகிரி. பட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, பிளாஸ்டிக் கயிறை போட்டு கட்டி வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேக் ஆஃப் ஆகி கிளம்ப போகிறோம். கடவுளே நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் சேர்ந்துடணும். அண்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அங்கேருந்து. அண்டு பார்ப்போம். Okay, start it. Senora. Start it, see. Senora bike on the right. Successful take off right up. Single rope or gada பயமா இருக்கு. ஹெலிகாப்டர் இப்போ இந்த பைக்கை எடுத்துகிட்டு போகிறது, சனியோட பைக்கை எடுத்துகிட்டு போகிறது. ஹெலிகாப்டரில் இப்போ வந்து ஹூக் மாட்டிட்டாங்க கீழே பாருங்க. மூமெண்ட் ஆஃப் ட்ரூத், தாங்குமா தாங்காதான்றது.
ஓகே சன்னியோட பைக் வந்து பார்த்தா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அங்கே போய் லேண்ட் ஆச்சா என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ அவங்க வந்து அடுத்து என் பைக் எடுத்துகிட்டு போனதும் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அங்கே வந்து பைக் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கா இல்லையா என்ன நடந்தது ஏதுன்னு சொல்லிட்டு. செம்மையாக தண்ணி தாகமாக இருந்தது. ஆனால் தான் வந்து பார்த்தா சார் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது கைஸ். இங்கே வந்து பார்க்குறதுக்கு பைக்கு ஃப்ளை ஆகிறது பார்க்குறதுக்கு வேறு லெவலில். அதை வந்துச்சு கைஸ் ஹெலிகாப்டர் சன்னியோட பைக்கை ட்ராப் பண்ணிட்டு சன்னியோட பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஃபாக போய் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். தாரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட் மேலே பறக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு செகண்டு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு ஹைட் ஏற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் ஆயிடுச்சு. அண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இறக்குனாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. அண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன் இப்போ ரிட்டன். இப்போ இந்த சின்ன ஹெலிகாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புது. நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஹோப்ஃபுல்லி வந்து சன்னி வந்து அங்கே போய் ட்ரோன் ஃப்ளை பண்ணானா எடுத்தானா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இறங்கின ஃபுட்டேஜெலாம் நான் இன்னும் பார்க்கல எப்படி லேண்ட் பண்ணாங்க அப்படின்றத. லேண்ட் பண்ணது எல்லாமே சன்னி தான் எடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து வேறு லெவலில் லிஃப்ட் பண்ணாங்க ஏர் லிஃப்ட் பைக்ஸை. இட் இஸ் பாசிபிள். எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுறக்கூடாது. எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போயிட்டு நம்ம நினச்ச வேலையை நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். இப்போ எப்படி பைக்கை வந்து யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. தட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை வந்து நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு. தட்ஸ் செரி vlogs ஃபார் யூ. எக்ஸாட்டிக் கண்டென்ட்ஸ், யாருமே எதிர்பார்க்காத கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஹெலிகாப்டர் வரட்டும். ஹெலிகாப்டர் வந்தோடனே நானும் இறங்கி போயிட்டு ஃபஸ்ட்டு போய் தாராவை பார்க்கணும். சேஃபாக இருக்காளா எதுவும் ஆகலைன்ட்டு பக்குன்னு இருக்கு எனக்கு அதுவே. ஹெலிகாப்டர் இஸ் பேக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போது. அந்த ஆமாம் Another glass and I am going places. Makes me laugh about the irony of everything. I like the way you're thinking. I don't really care about the music on the dance floor. I don't really mind. All the smoke is in the bathroom. I don't care at all, baby. You got my attention. So you were saying, oh no, I don't see the logic of things. It's quite. You know, baby, you are something special, I'm sure. Everything makes total sense when you're next to me.
times. கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ரோட் ஃப்ரை செய்யல வா சூப்பர் வச்சு மாவுலராலே எதுவாக இருந்தாலும் செரி லாக்ஸ் பிஎஸ்ஒய் செய்ய முடியாத ஒரு விஷயமே கிடையாது. அதான் ஹெலிகாப்டர் கிளம்பிடுச்சு. பைக்ஸும் சேஃபாக வந்து இறங்கிடுச்சு. இப்போ அந்த பிரிட்ஜ் உடஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதில் வரும்போது அந்த ஆற்றை தான் வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தோமே. ஸோ அந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறது தான் இவ்வளோ பெரிய பெரும்பாடு. பட் ஃபைனலி வி ஆர் ஹியர் டு கா பைக்ஸ். யூடியூப் வரலாற்றிலேயே முதல் முறையாக மோட்டோ விளாகிங் வரலாற்றிலேன்னு சொல்லலாம். மோட்டோ விளாகிங்கில் யூடியூப் வரலாற்றிலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து பைக்ஸை ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டிருக்கோம். இதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எங்களுடைய இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணுன்ற அந்த வெறி எவ்வளோ இருக்குது, எங்களுடைய டெடிக்கேஷன் எவ்வளோ இருக்குதுன்றத. எதுவும் நம்மளை தடுக்க முடியாதுன்றதுக்கு மீனிங் இதுதான். எது வந்தாலும் நம்மளை தடுக்க முடியாது. நம்ம ஒன்ஸு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா. ஸோ கீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்போது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வார்மூன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது, 450 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஸோ அதுக்கு தான் போகிறோம். 4 hours 50 minutes காட்டுது. ஸோ 448 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 4 hours 44 minutesன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம், இதை நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக போகிறோம். கைண்ட் ஆஃப் எதுவும் ப்ராப்ளமாகவே இருக்காதுன்னு நம்புகிறேன். தாராவில் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகலை. ஃபைனலி ஆஃப்டர் 3 நாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டோம் நம்ம. அண்டு இங்கெல்லாம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் கைஸ், ஆஸ்திரேலியா, யூகே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 நியூஸ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஒரு சேனல் அப்படின்றத. ஸோ அந்த நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை பற்றி போட்டிருக்காங்க, மீன்ஸ் போட போகிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அவங்க போட்டிருப்பாங்க. விச் இஸ் வெரி ப்ரவுட். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து இந்த ஊருடைய மினிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுடைய மினிஸ்டருக்கு வந்து நான் வந்து மெயில் பண்ணியிருந்தேன். இது மாதிரி வந்து நாங்கள் கிராஸ் பண்ணுறதா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எங்களால் கிராஸ் பண்ண விட மாட்டாங்க. நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு இதுக்காக தான் ரைடுக்காக தான் வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயிலை போட்டிருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டிருந்தோடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார் உடனே, இம்மிடியேட்டாக மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்துச்சு. தட் நான் வந்து அங்கே பேசுகிறேன் அப்படின்னாரு. அங்கே பேசும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை பைக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது, எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து தேவையில்லாமல் அது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவர் உடனே வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல, நீங்கள் வந்து அதெல்லாம் ஹெலிகாப்டர் கிட்ட வந்து உங்களை வந்து பேச வச்சிருக்காங்களாமே அப்படின்னாரு. ஆமாம், ஹெலிகாப்டர் கிட்ட தான் பேச வச்சிருக்காங்க, ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போயிடுறேன் சார் அப்படின்னோடனே, ஓகே நான் வந்து என்னுடைய தெரிஞ்ச நியூஸ் சேனல்ஸ்க்கு எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து இதை வந்து நியூஸ் சேனலில் வந்து நான் போட சொல்லி சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் கூட இவர் எங்கே அதெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னா, மனுஷன் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பி என்னுடைய நம்பரை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி செம்ம இந்த ஊர் மினிஸ்டர், நம்ம ஊர் மினிஸ்டர்கிட்ட நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா கூட போய் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. அவ்வளோ ஒரு செம்மையாக பேசுகிறாரு அவர் வாட்ஸ்அப்பில். இதுதான் சார் எங்கள் பிளான், இதுதான் பண்ண போகிறோன்னே எனக்கே செம்ம ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ 285 கிலோமீட்டரில் வந்து ஹால்ஸ் க்ரீக்குன்றது ஒரு இது, அங்கே வந்து நம்மளுடைய அடுத்த பிரேக் எடுத்துப்போம். ஸோ 285 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பாருங்க ஃபுல்லாக இது மாதிரி வந்து ரிவர் கிராசிங் தான். பட் மேஜரான விஷயத்தை நம்ம கிராஸ் பண்ணியாச்சு ஹெலிகாப்டரில், அதனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு வந்தது ஆஸ்திரேலியன் மீடியாவில், அதுவும் ரொம்ப பெரிய ஒரு மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். லவ் யூ ஆல் சிவியன்ஸ், லவ் யூ ஆல். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் வந்து நான் காசு விஷயத்தில் இப்போ ரொம்ப டைட்டான ஒரு பொசிஷனில் இருக்கேன். ரொம்ப டைட்டான பொசிஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வீட்டுக்கு ரிட்டன் ஃப்ளைட் கூட புக் பண்ணிட்டு போகிறது என்கிட்ட காசு இருக்குமானே சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு விஷயத்தில் ரொம்ப டைட்டாக இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை, பட் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பண்ணிட முடியும் இந்த ரைடை அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்திரேலியா முடிச்சு அடுத்து ஷிப்பிங் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் வந்து சன்னிக்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், சன்னி கொஞ்சம் பார்த்துக்கோ எனக்கு அப்புறமா, ஏன்னா எனக்கு நான் மெயின்டைன் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பார்க்க முடியல இந்த ரைடில். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபோக்கஸாக ரைட்லேயே இருந்துட்டதுனால எதுவுமே பார்க்க முடியல. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றி மூடிக்கிச்சு எல்லாமே. பரவாயில்ல, எல்லாமே இழந்தாலும் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டோன்னா அதை கண்டிப்பாக நம்ம பண்ணிடுவோம். உங்களுடைய மாரல் சப்போர்ட் மட்டும் இருந்தாலும் எனக்கு போதும். லவ் யூ ஆல். ஸோ லெட்ஸ் கோ.
பாருங்க guys, நம்ம ஹெலிகாப்டர் அங்கே மேலே நிற்கிது. ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வராங்க பாருங்க. போயிட்டுருக்கா ஹெலிகாப்டர். பாருங்க guys, இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்படியே இப்போ மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த கல் எல்லாமே வர்ற லெவலில். வாவ், என்ன ஆறு ஓடுதா? அப்பா சின்னதாக ஒரு ஆறு ஓடுது குட்டியாக. ஆனால் செம்மையாக இருக்குது லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. டோட்டலாக ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி ஆகுது கைஸ் லொக்கேஷனு. ஆஸ்திரேலியாவில் குதிரைங்க இருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக குதிரைங்க இருக்குது. தெரியுதா? ஓ மேன், அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் செம்ம பெரிய ஒரு மலை. வெல்கம் டு ஹால்ஸ் க்ரீக். ஹால்ஸ் க்ரீக்கு வந்து இன்னும் 199 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல இருக்குது. ஏதோ மிம்பி கேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேவ்ஸும் இருக்குது போல இருக்குது போகிற வழியில். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இடமே. தப்புன்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு மவுண்ட், எப்படி சொல்கிறது, இந்த ராக்னால ஆன மவுண்டெயின் ஏரியாக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் கல்லுக்கெல்லாம் பாறையாக இருக்குது. ராக்னால ஆன மவுண்டெயினா என்ன சொல்ல வந்தேன் நான். அதை பாருங்க பயங்கரமாக இருக்குது இது லொக்கேஷனு. அதுக்கு மேலே போய் கேம்பிங் பண்ணால் செமையாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போகிறோம். அந்த 2 மலைக்கு நடுவில் தான். இங்கே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கீழே இருக்க இந்த காஞ்ச செடிக்கும் அந்த கலருக்கும் அப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள். இதுதான் கைஸ் நுங்கும்பா கிளிஃபா. நுங்கும்பா கிளிஃப். ஓஹா, லெஃப்ட் சைடில் இப்போ பெரிய பள்ளம்லாம் வருது. ஒரு மாதிரி ட்ரீம் லேண்ட் மாதிரி இருக்குது ஆஸ்திரேலியா. ஒரு ஃபேஸ்லேயும் ஒரு மாதிரியான ஒரு சினிக்கான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. என்னதான் இப்போ நடக்குதுங்க, என்னதான் நடக்குது. ஓகே மக்களே, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அந்த 289 கிலோமீட்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். எங்கேயுமே நிப்பாட்டவே இல்லை. காட்டுற மாதிரி உங்களுக்கு டைமிங்க இதை பாருங்க. 285 கிலோமீட்டர் 2 மணி நேரம் 21 நிமிஷத்தில் வந்திருக்கேன். 5 நிமிஷம் வந்து ஸ்டாப் டைம்னு காட்டுதில்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்ததுனால நடுவில் நிப்பாட்டினேன். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேக்கே எடுக்கலை, டேரெக்டாக அடிச்சுட்டு வந்துட்டேன். ஹால்ஸ் க்ரீக் வந்தாச்சு. ஷெல்லு இருக்குது, பிபி இருக்குது. ஷெல்லே போயிடுவோம். இங்கே தான் ரைட் சைடில் இருக்குது ஷெல்லு. தண்ணி குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, டேரெக்டாக அடின்னு அடிச்சுட்டு வந்தேன்ட்டேன். எங்கே இருக்கிறது? லெஃப்ட் சைடில் இருக்குது ஷெல்லு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நிப்பாட்டணும் நம்ம, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது டீசல் 91 அங்கே தான், அந்த சைடு தான் இருக்குது. 95 இருக்குது. ஓகே சூப்பர். ஏன்னா வந்து 6:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே மோட்டல் க்ளோஸ் பண்ணுறவங்க. இன்னும் 160 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்னியோடைய டெஸ்டினேஷன் 95. ஸோ 160 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதில் பெட்ரோலை போட்டு தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே இங்கே கிளம்பி ஓட வேண்டியது தான். ஸோ நோ மோர் ஸ்டாப்ஸ். 160 கிலோமீட்டரும். ஸோ அடித்து பிரிச்சுட்டு போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம அங்கே போய் ரூம் எடுக்க முடியும். இல்லைன்னா அவ்வளோதான். போடு 15 லிட்டரா. இந்த ஊரே ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் முடிஞ்சிச்சு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டோம், கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ட்ரிங்க் குடித்தேன். அவ்வளோதான், டன். இட்ஸ் டன். இங்கே 160 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிட்டு எப்படின்னா ஒரு மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே போய் ஆகணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோட் ஹவுஸ் ஓப்பனில் இருக்கும். நைட் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கிட்டு ரூம் எடுக்க முடியும். வாங்க. டிக்கி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பொறுமையை சோதிக்கிறது இந்த சாவி தான். இது ஏன் இங்கே எங்கன்னா கொடுத்துருக்கலாம்ல, இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. தூக்கிட்டு போய் அங்கே தான் கொடுக்கணுமா? ஐயால இந்த கீ வர ரொம்ப தலையாகுது. What the 1 2 3 1 2 3 ಜರಿ ಸನ್ನಿ ನೋಡ್ರಿ ನಾ ದಿವಸ 1 2 3 ஷிட். இது ஸ்லோப்பில் நிற்குதுல வண்டி. வெட்டு ஸ்டார்ட், வெட்டு கீ வெட்டு. எருமாடு. ஸோ 161 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப். இப்போ மறுபடியும் ஆல்ரெடி 300 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்தாச்சு. இங்கே ஒரு க்ரோசரி ஷாப் எப்படி இருக்கு நீங்கள்
ஏதோ பத்திக்கிச்சு போல இருக்கு கைஸ் அங்கே. ஓ மை காட், காட்டுத்தீ எதனா ஆரம்பிச்சிச்சா என்ன இங்கே? பயங்கரமாக புகை வருது. காட்டுத்தீ ஏதாவது ஆரம்பிச்சிச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. செம்ம புகை வந்துட்டு இருக்கு. சன்செட் ஆகிற டைமில் கரெக்டாக இங்கே புகை வந்துட்டு இருக்கு. அது மலைக்கு அந்த பக்கம், அந்த மலைங்களுக்கு அந்த மவுண்டன்ஸை பாருங்க கைஸ். செம்ம அழகாக இருக்கு. சான்ஸே இல்லை இந்த லொக்கேஷன். ஆனால் அங்கே ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு தான் தெரில கைஸ். அங்கே காட்டுத்தீ தான் கைஸ் பரவிருச்சு. அதை பாருங்க, நெருப்பு எரியுது தெரியுதா? ஷிட் மேன், பயங்கரமாக புகஞ்சிக்கிட்டு இருக்கு கைஸ். எவ்வளோ பெரிய புகை தெரியுதா? அப்படியே அங்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நெருப்பு அப்படியே. கைஸ் இங்கே ஒரு வாட்டர் கிராசிங் வந்தது. நான் கவனிக்க செம்ம ஸ்பீடாக வந்துட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் இறங்கினோடனே அப்படியே வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சுது பாருங்க வாட்டர் கிராசிங்கு. அதனால தான் வந்து சன்னி அங்கே வந்தோன்னா கொஞ்சம் அவனை ஸ்லோவாக்க சொல்லலான்னு சொல்லிட்டு தான் வந்து வந்துட்டுருக்கேன். முதல்ல இதில் தானே இருக்க போகுது கருமம். அடிச்சது ஒரு அடி தவளோட தானே போயிட்டுருக்கு தண்ணி. ஆனால் இன்னும் வேகமாக அடிச்சதுன்றீங்க. இன்னும் முதலே காணாது அறிகுறிகள் எதுவும் இல்லை. நல்லாவே குட். நாற்றடிக்குதானா முதல்ல நாற்றம். சன்னி காரு ஸ்லோவாக இருங்க அங்கே வரும்போது. ஆனால் தண்ணியை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ஜாலியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரோட்டில் தண்ணி போயின்னு இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இதில். வழுக்குது ஏமா இந்த வழுக்குற தண்ணியிலையாடா அடி இவ்வளோ ஸ்பீடாக இறக்கூடாது. அட பாவி. ஃபுல்லாக பாசி மக்களே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசியாக இருக்குது. ஃபுல்லாக பாசி. நான் வண்டி ஆஃப் பண்ணவும் முடியாது. ஸ்லோ 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 ஸ்லோயிடும். ஸ்லோ 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 ஸ்லோ. அதான் ஸ்பீடாக வந்ததுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருக்கான் அந்த சோலி. பியூட்டிஃபுல்லான ஒரு ரோட்ஸ். இங்கே வர எங்கெல்லாம் இன்னும் புகை அடிச்சு தான் இருக்குது. பற்றி தான் எங்கெல்லாம் தண்ணி அடிச்சிச்சு கைஸ் ஃபுல்லாக. 67 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5:58 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூடுருவாங்க ஓட்டில், மீன்ஸ் ரோட் ஹவுஸை. ஆனால் 6 மணிக்குள்ளே நம்ம போய் ஆகணும். இவங்கெல்லாம் மோசமானவங்க. 6:30 மணின்னு சொல்லிட்டு 6 மணிக்கெலாம் மூடுருவாங்க. நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடணும். இப்போ தான் கைஸ் கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக இருக்குது. இத்தனை ரொம்ப நாள் ஆகிடுச்சா வெயிலே ஓட்டி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்கு. 30 டிகிரி கிளைமேட்டு வெதரு. ஸோ இன்னும் கம்மியாகும்னு நினைக்கிறேன் நைட்டில். சூப்பர், வேற லெவல். இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. 30 டிகிரியில் ஓட்டிகிட்டு இருக்கோம். 30 நிமிஷத்தில் போயிடுவோம். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வார்மூன் ரோடா. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் ஏரியாவாக இருக்குது கைஸ். அதனால் கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்குது. கண்ணில் தான் ஏதோ போயிடுச்சு. நிப்பாட்டி மூஞ்சை கழுவணும். அம்மா எங்கே இருக்குது ரோட் ஹவுஸ்? என்ன கைஸ், ரோட் ஹவுஸ் இங்கே தான் இருக்குன்னு காட்டுது. கம்யூனிட்டி ஸ்டோர், டர்க்கி கேக், ரோட் ஹவுஸ் 1 கிலோமீட்டர். டு நாட் என்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகக்கூடாது. அபாரிஜினல்ஸ் இருக்காங்க போல இருக்காங்க. இந்த ரோட் ஹவுஸ் எங்கே இருக்குது? மெடிக்கல் கிளினிக்கு, போலீஸு ரைட் சைடு. டு நாட் என்டர். இங்கேயும் டு நாட் என்டரு. ரோட் ஹவுஸ் எங்கே தான் பாருக்கு 1 கிலோமீட்டரில் இருக்குன்னு போட்டிருக்கு. இதுதான் நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிறது. ஆமாம் கைஸ், இதுதான் ரோட் ஹவுஸ். ஓகே, ஃபைனலி வி ஆர் ஹியர்.